Hello students, welcome to the session. So இன்னைக்கு நம்ம sum up weekly sum upல 10th sum up வந்துட்டோம். So இன்னைக்கு நம்ம 30 words பார்க்க போறோம். இந்த words எல்லாமே வந்து உங்களுக்கு explanation வந்து precise தான் இருக்கும். So daily session பார்க்கும்பொழுது உங்களுக்கு synonyms, antonyms எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியா explain பண்ணியிருப்பேன். So இன்னைக்கு கொஞ்சம் precise இருக்க செஷனுக்குள்ள நம்ம போலாம். ஓகே. So first word ஓகேயா? கான்சர்ட். ஸோ கான்சர்ட்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது, நம்ம ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு ஒரு மியூசிக் எல்லாத்தையும் ப்ளே பண்றத வந்து நம்ம போய் பார்க்கறத ஒரு கான்சர்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு அக்ரிமெண்ட் இன் டிசைன் ஆர் பிளான் யூனியன் ஃபார்ம்ட் பை மியூச்சுவல் கம்யூனிகேஷன் ஆர் ஒப்பீனியன்ஸ், இந்த மாதிரி இதை ஷேர் பண்றதுக்காக சேரும் பொழுது ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, அந்த இதையும் வந்துட்டு அப்படி சொல்றாங்க. அடுத்தது டு செட்டில் ஆர் அட்ஜஸ்ட் பை கான்ஃபரிங் அண்ட் ரீச்சிங் அண்ட் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து கான்சர்ட்ன்றது வெறும் அந்த மியூசிக் ரிலேட்டடா இல்லாம அவங்களோட ஒப்பீனியன்ஸ் ஆர் வியூஸ் சொல்றதுக்கு சேரும் பொழுது அக்ரிமெண்ட்ஸ் போடும் பொழுது கூட அந்த மாதிரி சொல்றாங்க. சரியா? ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். The orchestra gave a concert in Miami in January. ஸோ ஒரு ஆர்கெஸ்ட்ரான பொழுது இட் இஸ் அ கலெக்டிவ் நவுன். ஸோ கலெக்டிவ் நவுன்னு சொல்லும் பொழுது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு மியூசிக் ப்ளே பண்ணுவாங்கல்ல, அதை தான் இங்க சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அது எங்க நடந்திருக்கு? மியாமில ஜான்வரியில நடந்திருக்கு. ஸோ இந்த டீம் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ சினோனிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெசிட்டல் அண்ட் ஆன்டனிம் இஸ் டிஸ்யூனிட்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் போலாம். irreversible. ஸோ irreversible அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வேர்டே நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியை தான் சொல்லுது. ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஓகே. அதாவது மீள முடியாத ஒரு விஷயத்த சொல்றாங்க. சரியா? ஸோ இங்க என்ன டெஃபினிஷன் இருக்கு? நாட் பாசிபிள் டு சேஞ்ச், இம்பாசிபிள் டு ரிட்டர்ன் டு அ ப்ரீவியஸ் கண்டிஷன். ஓகேயா? ஸோ irrevocable ஆர் redeemable, irredeemable. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லலாம். ஒரு விஷயத்துல இருந்து நம்மளால மீண்டு வர முடியாத ஒரு காரியத்தை நம்ம சொல்ல வரோம். ஓகே. ஸோ ஸ்மோக்கிங் ஹேஸ் காஸ்ட் irreversible damage to his lungs. ஸோ ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்மோக் பண்ணா உங்களால மீள முடியாத ப்ராப்ளம்ஸ்லாம் உங்க லங்ஸ்ல வரும். அதுக்காக தான் இட் காசஸ் கேன்சர்ன்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ சினோனிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா inevitable அண்ட் இன்னொன்று வந்து doomed. ஆன்டனிம் இஸ் ரிவர்சிபிள் அண்ட் டெம்பரவரி. ஓகே. சரி, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷனில் வந்து ரெண்டு விதம் இருக்கும்ல. ஸோ இது வந்து பண வீக்கம் தானே சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து வீங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி க்ளூவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அங்கே கொடுத்துருக்காங்களே இன்ஃப்ளேஷன். ஸோ அது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுக்கு பணம் வந்து அதிகபட்சமா இருக்கு அப்படின்னாலுமே அதை நம்ம இன்ஃப்ளேஷன் தான் சொல்லுவோம். ஸோ டிமாண்ட் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ மச் மணி சேசிங் டூ ஃபியூ குட்ஸ். ஸோ குட்ஸ் கம்மியா இருக்கும், ஆனா அதோட பணம் வந்து அதிகமா இருக்கும். சரியா? ஸோ குட்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னும் போது சப்ளை கம்மியா இருக்கு, பட் டிமாண்ட் வந்து அதிகமா இருக்குன்ற பட்சத்துல நம்ம இன்ஃப்ளேஷன்ல அதை ஒரு டைப்பா சொல்லுவோம். அடுத்தது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். எப்படி காஸ்ட் வந்து தானாவே புஷ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதோடைய ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அதோட ரேட்டை ஏத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட காஸ்ட் வந்து அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் நீங்க ஆக்கும் பொழுது அதோட பணமும் அதிகபட்சமா ஆகுதுல, அதை காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஸோ நார்மலா ஒரு பணம் எப்படி வந்து அதிகமாகுது, ஆனா அதோட வேல்யூ வந்து கம்மியாயிடும். சரியா? ஸோ ரேட் வந்து அதிகபட்சமா இருக்கு, பட் அதோட வேல்யூ, கரன்சியோட வேல்யூ வந்துட்டு கம்மியா இருக்கும். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஃபினேஷன் வந்து அக்கார்டிங் டு எக்கனாமிக்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த டெஃபினேஷன். ஸோ இதை வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ எக்ஸஸ் டிமாண்ட் எவென்ச்சுவலி லீட் டு வேஜ் இன்ஃப்ளேஷன். ஸோ ரொம்ப டிமாண்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல லீட் டு வேஜ் இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வேஜஸ் டெய்லி நம்ம கிடைக்கிற ஒரு காசை தான் நம்ம வேஜ்ன்னு சொல்லுவோம். மந்த்லி கிடைக்கிறது சேலரின்னு சொல்லுவோம்ல. சினோனிம் வந்து அக்ரடைஸ்மெண்ட் ஆர் பூம், இல்ல ஆன்டனிம் வந்து அப்ரிட்ஜ்மெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் ரிவோல்ட். ஸோ ரிவோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழப்ப நிலை, இல்லை கலகம், இல்லை மாற்று. ஓகேயா? ஸோ இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அத்தாரிட்டி வந்து அத்தாரிட்டிக்கு அகேன்ஸ்டாக சில வைலண்டான காரியத்தை செய்யும் பொழுது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து மூமெண்ட் ஆர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ விகரஸ் டிசென்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தீவிரமாக ஒரு வயலண்டான ஒரு விஷயத்தை பண்ணுறது விகரஸ் டிசென்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரிவோல்ட்னாலே நம்மளுக்கு நல்லா தெரியும், இட் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட். அதை வந்துட்டு என்ன பண்றோம், ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. யாருக்கு அகேன்ஸ்டா? ஒரு அத்தாரிட்டிக்கு அகேன்ஸ்டா. ஸோ ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு அத்தாரிட்டிக்கு அகேன்ஸ்டா நம்ம பண்ற ப்ரொட்டஸ்டோ மற்ற வயலண்டான காரியத்தை நம்ம ரிவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இங்க வந்து ரிபிள்
ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க அதுக்கு அகேன்ஸ்ட் என்ன ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கோ அதுக்கு அகேன்ஸ்டா நீங்க பண்ற காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்க அதோடைய சிம்பிள் சினோனிமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த பீப்புள் ரிவோல்டட் அகேன்ஸ்ட் ஃபாரின் ரூல் அண்ட் எஸ்டாப்ளிஷ் their ஓன் கவர்மெண்ட். ஸோ பீப்புள் வந்து ரிபெல்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ரிபெல்ட் அகேன்ஸ்ட், ஸோ ரிவோல்டட்னும் பொழுது. ஸோ வாட் இஸ் சினோனிம்? ரிபெல்லியன் ஆர் இன்சரெக்ஷன். ஆன்டனிம் இஸ் obedience. ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ கான்ஃபிகரேஷன் என்ன அர்த்தம்னா வடிவமைப்பு இல்லைன்னா அமைப்பு. அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் எல்லாமே வந்து சேர்த்து இப்போ அங்கங்க இருக்கிற ஒரு காரியத்தை எல்லாம் நம்ம சேர்த்து ஒரு ப்ராப்பர் ஆக்குறோம்ல, ஒரு கம்ப்யூட்டர் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். அப்படி இல்லாட்டி ஒரு கான்டர் அப்படின்ற ஒரு வேர்டு பார்த்தோம். எப்படி பார்த்தீங்கன்னா கான்டர் மேக்கப் அண்ட் கான்டர் பிளவிங்னு பார்த்தீங்க. அப்போ ஒரு இர்ரெகுலரா இருக்கிற ஒரு ஷேப்பை நீங்க வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்து அதை ப்ராப்பர் ஆக்குறது கான்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், எல்லா பார்ட்ஸையும் சேர்த்து வச்சு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சிஸ்டமை கொண்டு வரதை வந்து கான்ஃபிகரேஷன் சொல்றாங்க. இப்போ டெஃபினேஷன் வாசிக்கலாம். An arrangement of the parts of something or a group of things, the form or shape that this arrangement produces. So கடைசியா என்ன அது ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, ஒரு ஷேப்போ என்னவோ அதை வந்து கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ we tried the furniture in different configuration to see which fits the best. ஸோ அந்த ஃபர்னிச்சரை நம்ம வந்து டிஃப்ரெண்டா அவங்க அரேஞ்ச் பண்ணி பார்த்துருக்காங்க, எது கரெக்டான முறையில வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியான சினோனிம்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கான்டர், கெசல்ட் அப்படின்னு போட்டிருக்கேன்ல, இதெல்லாம் உங்களுக்கு டஃபா இருக்கு. இதோட மீனிங் வந்து உங்களுக்கு டெய்லி செஷன்ல இருக்கும். அது இல்லாம இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஈஸியான சிம்பிள் சினோனிம்ஸ் கூட உங்களுக்கு டெய்லி செஷன்ல இருக்கு. அந்த வேர்டை பார்த்தா உங்களுக்கு இது இன்னுமே டீடைல்டா நல்லா புரியும். ஸோ ஆன்டனிம் வந்து டிஸ்அரேஞ்ச்மெண்ட். ஓகே. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரும்போது கான்ஃபிகர் ஆகுதுன்னும் பொழுது arrangement will be the antonym. Okay. So next word ட்ரப். ஓகே. ஸோ ட்ரப்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருப்பு. ஸோ ஒரு விஷயத்த வந்து பீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை, ஒரு க்ளூ தேவையில்ல. ஸோ அது எப்படி வந்து டிஃபீட் பண்ணணும் இல்லை தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்கு அதை வந்து ட்ராப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டு பீட் சம் ஒன் ஈஸிலி எஸ்பெஷலி இன் ஸ்போர்ட்ஸ் இல்லைனா காம்படிஷன் அந்த மாதிரி சொல்லலாம். இல்லாட்டி வந்து ஹிட் ஆர் பீட் சம் ஒன் ரிப்பீட்டடா நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஜெயிக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்கள வந்து நம்ம பீட் பண்ணி நம்ம வின் பண்றதை தான் இங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ ஹீ வாஸ் ட்ராப்ட் வித் tiresome regularity by his classmates. ஸோ இங்க வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப சோர்வா இருந்திருக்காரு. ஸோ அவங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் வந்து அவரை டிராப்ட். ஓகே. ஸோ அவரை டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சினோனிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ளோபர், வால்ப் அண்ட் ஆன்டனிம் இஸ் கிவ் அப் ஆர் சரண்டர். ஸோ இங்க வந்து நம்ம பீட் பண்றோம்னா ஃபுல் இன்வால்மெண்டோட தானே இருப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம கிவ் அப் பண்ணிடுறது அதோட ஆன்டனமா இருக்கு. நெக்ஸ்ட் வேர்ட் பெக்கன். ஓகே. ஸோ பெக்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செய்கை காட்டு. ஸோ செய்கை காட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கேருந்து ஒருத்தவங்களை நீங்கள் ஒரு சில ஆக்ஷன்ஸ் காமிச்சு கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க அப்படின்னும் போது அது பெக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து டு கிவ் சம்படி அ சிக்னல் யூசிங் யுவர் ஃபிங்கர் ஹேண்ட் எஸ்பெஷலி டெல் தெம் டு மூவ் நியரர் ஆர் டு ஃபாலோ யூ. ஸோ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஆக்ஷன்ல நீங்க என்ன கன்வே பண்றீங்க அப்படின்றது உங்களோட ஜெஸ்டர்ஸ் ஆர் நீங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ற ஒரு சில உங்களுடைய என்ன சொல்றது நீங்க யூஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள். ஓகே. யூ யூஸ் யுவர் ஹேண்ட் ரைட். ஸோ அப்போ வந்து என்ன சொல்ல வரீங்க, அவங்க கிட்ட கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இங்க வர போறாங்க. ஓகே. இந்த விஷயத்த பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வீங்களா, அதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐல் டெல் யூ. இப்போ ஒரு வெயிட்டர் இருக்காரு, வெயிட்டர் கிட்ட வந்து கை அசைச்சு கெட் மீ த பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆப்வியஸா அவருக்கு புரிஞ்சிரும்ல, இங்க இருந்து அவர் கத்தி சொல்லணும்னே அவசியம் இல்லை, பில் கொடுங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கொடுக்க போறாங்களா. ஸோ அந்த மாதிரி செய்கை காட்டுறத வந்து இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, பெக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இங்க இருக்கு பாருங்க, he beckoned to the waiter to bring the bill. ஸோ அவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, he has asked the waiter to bring the bill. ஓகே. சரி. ஸோ சினோனிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா entice or coax. Antonym is repel. ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ்
பாஸ்டியான். ஓகே, ஸோ அது பாஷன் சொல்லிடக்கூடாது, பாஸ்டியான் அதுதான் அந்த வேர்டு. ஸோ கோட்டையின் முன் தள்ளி கொண்டு இருக்கும் முகப்புடைய பகுதி. ஓகே, ஸோ இப்போ வந்து இது எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய பில்டிங் இருக்கு, அதுக்கு முன்னாடி ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 பில்லர்ஸ் இருக்கும். கோட்டை அப்படின்ற மாதிரி அது ப்ரொடெக்ஷனுக்காக ஒன்று வச்சிருப்பாங்கல்ல. இப்போ அதை வந்து எப்படி சொல்லலாம்னா, இது வந்து ஒரு பிளேஸ் எடுத்துக்கோங்க, ஒரு டிஃபென்ஸ் பிளேஸ்ல நமக்காக வந்து மிலிட்ரி ஆக்ஷன், அவங்க வந்து சில டிஃபென்ஸ் மூலியமா நம்மள பாதுகாப்பாங்கல்ல. ஸோ அந்த பிளேஸை கூட நம்ம வந்து பாட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு கோட்டையில இருக்க முன்னாடி பகுதி வேர் தில் ப்ரொடெக்ட். ஓகேயா, ஸோ அதுதான் வந்து கான்செப்டே. ஓகே, ஸோ இங்க படிக்கலாம், சம்திங் தட் கீப்ஸ் ஆர் டிஃபென்ஸ் அ பிலீஃப் ஆர் அ வே ஆஃப் லைஃப் தட் இஸ் டிஸ்அப்பியரிங் ஆர் த்ரெட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு சில த்ரெட்டன்ஸ்லாம் கிடைக்கும், பயமுறுத்துற மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கும், அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ற விஷயத்தை தான் இங்க வந்து பாட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பாட்டியான் ஆஃப் மேல் ப்ரிவிலேஜ். ஓகே, ஸோ மேல் பத்தி இங்க பேசியிருக்காங்கல்ல, ஃப்ரீடம் பத்தியும் இங்க சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ என்ன பாதுகாப்பு நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்திங் தட் கீப்ஸ் ஆர் டிஃபென்ஸ். ஓகே, டிஃபென்ஸ் அ பிலீஃப் ஆர் அ வே ஆஃப் லைஃப் தட் இஸ் டிஸ்அப்பியரிங். சரியா, ஸோ டிஸ்அப்பியர் ஆகிற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு கொண்டு வர்றது தான் இங்க பாட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சினோனிம் எடுத்துட்டீங்கன்னா பல்வர்க் அண்ட் ஃபோர்ட்ரெஸ். ஃபோர்ட்ரெஸ்னா என்னது, கோட்டை அப்படின்வாங்கல்ல. ஆன்டனிம் இஸ் ப்ராசிக்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் கைமெரிக்கல். ஸோ கைமெரிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆதாரமற்ற இருக்கிற ஒரு விஷயத்த வந்து கைமெரிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விச் இஸ் என்ன சொல்றது, இமேஜினரியா இருக்கிறத வந்து நம்ம கைமெரிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிலேட்டிங் டு அ ஹோப் ஆர் ட்ரீம் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்லைக்லி எவர் டு கம் ட்ரூ. ஸோ ஒன்று கண்டிப்பாக வந்து ட்ரூவா இருக்காது, ஒரு விஷயத்த நீங்க இமேஜினரியாவே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து கைமெரிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து ஆஃப் அ மித்திக்கல் அனிமல் ஃபார்ம்ட் ஃப்ரம் பார்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் அனிமல்ஸ். ஸோ வேரியஸ் அனிமல்ஸோட பார்ட்ஸை கொண்டு ஒரு அனிமலை நீங்க கொண்டு வரீங்க, அது இமேஜினரியா தானே இருக்க முடியும். ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க டெஃபினேஷன்ல. ஸோ த டிசைன் இஸ் பேஸ்ட் ஆன் அ கைமெரிக்கல் creature with the body of a turtle and the head of a dragon. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் வந்து எப்படி பேஸ்டா இருக்கு, இந்த கைமெரிக்கல் creatureக்கு பார்த்தீங்கன்னா பாடி வந்து டர்ட்டிலாகவும் ஹெட் வந்து டிராகனோட ஹெட்டாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு க்ளூவா சொன்னேன், இமேஜினரியா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சினோனிம் எடுத்துட்டீங்கன்னா delusive and absurd. வாட் இஸ் ஆன்டனிம், ஆத்தென்டிக்கா இருக்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் இன்வின்சிபிள். ஸோ இன்வின்சிபிள்னா வெல்ல முடிகிற விஷயம். சரியா, ஸோ தாக்க முடியாத வெல்ல முடியாத விஷயம், இல்லை தாக்க முடியாத விஷயம், இல்லை சொல்ல முடியாத விஷயம், இது எல்லாமே நீங்க இன்வின்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ டூ ஸ்ட்ராங் டு பி டிஃபீட்டட் ஆர் சேஞ்ச். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, வேற யாராலையும் வந்து அவங்கள டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து இன்வின்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. த டீம் சீம்ட் இன்வின்சிபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது த டீம் வாஸ் டூ ஸ்ட்ராங். ஓகேயா, ஸோ அவங்கள நம்மளால பீட் பண்ண முடியல, டிஃபீட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ சினோனிம் வந்து இம்பாசிபிள், இம்பாசிபிள் இல்லை, இம்பாசிபிள் அண்ட் unsayable. Okay, so antonym is destructible. Okay, next word grasp. so graspனா என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம கிராஸ்ப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க வந்து மேல தமிழ்ல என்ன மீனிங் போட்டிருக்கு, புரிந்து கொள், உணர்ந்து கொள், இல்ல பிடி. ஸோ ஒரு விஷயத்த நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் கூட அது எப்படி வந்து அவங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து புரிஞ்சு அந்த விட்டு வெளில வர மாட்டாங்க. ஸோ அவங்களோட கிராஸ்பிங் இதை பற்றி பேசுவாங்க. சரியா, ஸோ டேக் அ ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் சம்படி ஆர் சம்திங். ஓகேயா, ஸோ ஒரு பர்சனோ இல்லாட்டி ஒரு விஷயத்தையோ நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக யூ ஹவ் டேக்கன் ஹோல்ட் ஆஃப் இட் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டு கிளாஸ்ப் ஆர் எம்ப்ரேஸ் எஸ்பெஷலி வித் ஃபிங்கர்ஸ் ஆர் ஹார்ம்ஸ். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் யூர் 2 legs அண்ட் அதை சுற்றி நம்ம கை வச்சு பிடிச்சிட்டு இருப்போம்ல, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த கிளாஸ்ப் ஆர் எம்ப்ரேஸ் எஸ்பெஷலி வித் ஃபிங்கர்ஸ் ஆர் ஹார்ம்ஸை வச்சு பிடிச்சிருக்கிறது. அ ஃபர்ம் ஹோல்ட் ஆர் அ கிரிப். ஸோ வேற ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த காரியத்தையும் சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு மேட்டர் யூ ஆர் ஸ்ட்ராங்லி ஹோல்டிங் ஆன் டு இட், ஒரு பர்சன் ஆர் சம் மேட்டர். இங்க வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு ஹோல்ட் பண்றத சொல்றாங்க. அடுத்தது வந்து
ஃபர்மா நீங்க ஒரு கிரிப்பை பிடிச்சிருக்கிறதையும் வந்து கிராஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ த சைல்டு ஸ்லிப்ட் ஃப்ரம் ஹர் கிராஸ்ப். ஸோ அவங்க கிராஸ்ப் பண்ண விஷயத்துலேருந்து கிரிப்லேருந்து ஷீ ஸ்லிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல வராங்க. வாட் இஸ் சின்னம் எடுத்துட்டிங்கன்னா ஃபேதம் ஆர் கிளச்சஸ், ஆன்டனிம் இஸ் அவாய்டன்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ஓகே, ப்ராப்ரியட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உரிமை. ஓகே, உரிமை இல்லாட்டி ரெஸ்பெக்டபிலிட்டி, மரியாதை, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ சொந்தக்கார இல்லை தகுதி உடைமை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அதோட மீனிங்காக போட்டிருக்காங்க. ஸோ மாரல் அண்ட் சோஷியல் பிஹேவியர் தட் இஸ் கன்சிடர்ட் டு பி கரெக்ட் அண்ட் அக்செப்டபிள். ஓகே, ஸோ இவங்களோட பிஹேவியர் வந்து எக்ஸாக்டாக இருக்கும், குட் மேனர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க இந்த ப்ராப்ரி எட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து எட்டிகேட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சில மேனர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல, லைக் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் வச்சிருப்போம்ல, அதுக்கு ஒரு சிறுனமா கூட இந்த வேர்டை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஷீ வாஸ் கேர்ஃபுல் ஆல்வேஸ் டு பிஹேவ் வித் ப்ராப்ரியட்டி. ஸோ ப்ராப்பர் வித் எட்டிகேட்ஸ், வித் ப்ராப்பர் ப்ரோட்டோகால்ஸ், இல்லைன்னா வித் குட் மேனர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ சிறுனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெக்டிடியூட் ஆர் டெக்கோரம். ஸோ டெக்கோரமோட பழகுறாங்க, ஒரு குட் மேனர்ஸோட இருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ ஆன்டனிம் இஸ் டிஸ்கார்ட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டீபொசிஷன். ஸோ டீபொசிஷன் அப்படின்னா ஒரு விஷயத்த வேற ஏதோ ஒரு இடத்துக்கு பொசிஷன் பண்றோம்னு சொல்லலாம், இல்ல ஒரு பர்சன் வந்து ஒரு ஒர்க்ல இருந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? ஸோ டிஸ்மிசல், டிஸ்சார்ஜ் பண்றது, இல்லாட்டி வந்து ஒரு பொருள் வந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வைக்கிறது, இது எல்லாமே டீபொசிஷன் பண்றீங்கன்னு சொல்லலாம். இங்க என்ன கொடுத்திருக்கு பார்க்கலாம். a formal written statement made or used in a law court. ஸோ நார்மலா நம்ம கொடுக்குற ஒரு வாக்குமூலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க கொடுத்திருக்கு பாருங்க, வாக்குமூலம் இல்ல natural process of leaving a layer of substance on rocks or soil. ஸோ இது வந்து ஒரு காத்து மூலியமா ஒரு பொருளை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடுதுல, ஸோ அதை வந்து டீபொசிஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு காத்து அடிச்சோன்னே நார்மலா ஒரு சாண்ட்ல இருக்க ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து எரோஷன்லாம் நடக்கும் அப்படின்லாம் கூட நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதையும் அதுக்கு சொல்றாங்க. ராக்ஸ் ஆர் சாயில்ல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் லிவிங் அ லேயர், ஓகே, ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஆன் ராக்ஸ்லயும் சாயில்லையும் இருக்கிற அந்த லேயரை சொல்றாங்க. இந்த ஆக்ட் ஆஃப் ரிமூவிங் சம்படி, எஸ்பெஷலி அ லீடர் ஃப்ரம் பவர். இதுதான் நான் வந்து ஸ்டார்டிங்ல டிஸ்மிசல்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே, த the deposition of the king. So இங்க king வந்து they have removed from the position. Okay, so next synonym எடுத்துட்டீங்கன்னா impeachment. Okay, குற்றச்சாட்டு பண்றத impeachment சொல்லுவாங்க. degradation or antonym is retention. Okay, next word. Okay, so propriety அப்படின்ற ஒரு word பாத்தீங்க. propriety ஓட synonym வந்து etiquette அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி உங்களுக்கு இன்னொரு ஒரு க்ளூ தரேன்னா, அங்கேயும் decorum பார்த்திருப்பீங்க, இங்கேயும் decorum அப்படின்ற வேர்டை போட்டிருக்கேன். பிகாஸ் அந்த வேர்டும் இந்த வேர்டும் வந்து இட்ஸ் அ சினோனிம். ஓகேயா? சரி, ஸோ சமுதாய ஒழுங்குமுறை. ஓகே, ஒரு நல் ஒழுக்கம், அது எல்லாமே நம்ம எட்டிகேட்ஸ். ஸோ சாப்பிடும் போது வீல் ஹாவ் சர்டன் எட்டிகேட்ஸ். நம்ம எங்கே வந்து எப்படி சாப்பிடணும், ஒரு மேனர்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, வீல் ஹாவ் சர்டன் ரூல்ஸ் டு பி ஃபாலோட். ஸோ அதை தான் வந்து நம்ம எட்டிகேட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, அ செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் கஸ்டம்ஸ் தட் கண்ட்ரோல்ஸ் accepted behavior in particular social group or social situations. Okay, so இந்த இடத்துல நம்ம இப்படி தான் இருக்கணும், we have certain things to be followed அப்படின்னும் பொழுது, we have set of rules to be followed போது, we have certain etiquettes to be followed நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகேயா? யூஸ் பண்ண யாருக்குன்னா பேசும்பொழுது சொல்லுங்க, விளையாட்டா சொன்னாலும் பரவாயில்ல, பட் எக்ஸாம்பிள் மட்டும் ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பேசி அந்த வேர்டே மறக்காது. ஓகே, சரி, மெடிக்கல், லீகல், ப்ரொஃபஷனல் எட்டிகேட்ஸ். ஸோ மெடிக்கல்ல யூ ஹேவ் சர்டன் எட்டிகேட்ஸ், லீகலா இருக்கு ஒரு லா, இல்ல ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, யூ வில் ஹேவ் சர்டன் எட்டிகேட்ஸ். வாட் இஸ் சின்னம் எடுத்துக்கோங்க, courtesy, decorum and antonym is impoliteness. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் போலாம். பிட்ரே. ஸோ பிட்ரே பண்றதுனா என்னது, காட்டி கொடுக்கறது இல்லைன்னா துரோகம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிட்ரேக்கு சொல்லலாம். பிட்ரேன்றது நம்மளுக்கு நிறைய விஷயத்த நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். நிறைய பேர் வந்து நம்மளை வந்து மாட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க, இல்லாட்டி இவங்க தான் பண்ணாங்கன்னு காட்டி கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பிட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு பர்சன் கிட்ட பேசிட்டு இருப்போம், ஆனா வந்துட்டு நம்ம பேசுறத இவங்க கொண்டு போய் யாரை பத்தி பேசுறோமோ அவங்க கிட்டயே போட்டு கொடுத்துருவாங்கல்ல, நம்மள பிட்ரே பண்ணிடுறாங்க, இவங்க தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, துரோகம் செய்யறது, காட்டி கொடுக்கறது. ஓகே, ஸோ நாட் டு பி லாயல் டு யுவர் கண்ட்ரி ஆர் அ
person often by doing something harmful such as helping their enemies. Okay, so இப்போ நம்ம பேசினது ஒரு நார்மலா நம்ம சர்க்கிள். ஆனா இது ஒரு கண்ட்ரி வைஸ்ல பண்ணும்பொழுது இந்த கண்ட்ரியும் நம்மளும் பேசிட்டு நம்ம கண்ட்ரிக்குள்ள பேசுற ஒரு விஷயத்த அந்த பர்சன் எடுத்துட்டு போய் இன்னொரு கண்ட்ரி கிட்ட சொல்றாங்க எனிமி கண்ட்ரினா கண்டிப்பா இட் இஸ் பிட்ரேயிங் நம்மளோட கண்ட்ரியை காட்டி கொடுக்கறதுக்கு சமம். ஓகே, ஸோ ஹீ ப்ராமிஸ் நெவர் டு பிட்ரே ஹிஸ் ஒய்ஃப். ஸோ அவங்க ஒய்ஃபை காட்டி கொடுக்க மாட்டேன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, சினோனிம் எடுத்துட்டீங்கன்னா forsake. ஓகே, ஸோ forsake-ஓட இன்னொரு சினோனிம் சொல்லுங்க, abandon. ஓகேயா, ஸோ forsake வந்து abandon சொல்லலாம், seduce பண்றாங்க. ஆர் antonym will be defend. ஓகே, சரி, ஸோ இப்போ அடுத்த வேர்ட் பார்க்கலாம், ஹிப்போக்ரிசி. ஸோ ஹிப்போக்ரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசாங்குதனம். ஓகே, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா நார்மலாக வந்து நம்ம சொல்கிற விஷயத்த நம்புற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க பண்ணுற செயல் எல்லாமே அவங்க நம்பலைன்றதுக்கு வந்து ஒரு அறிகுறியாக இருக்கும். ஓகேயா, ஸோ இது நம்ம டெஃபினேஷன் ரீட் பண்ணுறேன். சிச்சுவேஷன் இன் விச் சம் ஒன் ப்ரிட்டன்ஸ்னா நடிப்பாங்கல்ல, ப்ரிட்டன் டு ஸ்லீப். ஓகேயா, ஸோ அவங்க தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள ப்ரிட்டன் பண்ணுறாங்கன்னு வாங்க. ஸோ ப்ரிட்டன்ஸ் டு பிலீவ் சம்திங் தட் they do not really believe. Okay, அவங்க உண்மையாவே நம்பல, or that is the opposite of what they do or say at another time. சரியா, சோ இங்க சொல்லிருக்காங்கல செய்யறதோ இல்ல சொல்றதோ ரெண்டுமே வந்து it is opposite. ஓகேயா, okay, so he condemned the hypocrisy of those politicians who do one thing and say another. So இங்க வந்து என்ன சொல்றாரு, பாசாங்கதனம் பண்றாங்க ஆஃப் தோஸ் பொலிட்டீஷியன்ஸை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் சினினம் எடுத்துக்கோங்க, பிகெட்ரி. ஓகே, ஸோ நான் ஒரு வாட்டியும் உங்களுக்கு வந்த சினினமே கொண்டு வரேன். ஓகேயா, இந்த சினினம்ஸ் வந்துட்டு திருப்பி திருப்பி வந்தா கூட பிரச்சனை கிடையாது. இந்த வேர்டை வந்து நான் ஒரு நார்மல் வேர்டாகவும் கொண்டு வருவேன், ஏன்னா அதுக்கு நிறைய மீனிங் இருக்கும்ல. பட் இதை கொண்டு வரும்போது நல்லா பாருங்க, ஏன்னா இந்த பிகெட்ரியை நான் வந்து 3 டைம்ஸ் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு வந்து பயாஸ்ட் இல்ல ஒன் சைடடா இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ வந்து இந்த வேர்டு எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு. ஓகேயா, ஸோ இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து இந்த பை காட் ட்ரீன்னு சில பேர் படிப்பாங்க. ஓகே, ஆக்சுவலி இட் இஸ் பிகெட்ரி. ஸோ ப்ரொனன்சியேஷனும் யூ கோனா லேர்ன் இட். ஓகே, ஸோ செஷன் வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ தயவு செய்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க எவ்வளோ முடியுமோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிசெப்ஷன். ஸோ ஆண்டோனிம் வில் பி uprightness. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் கான்காமிட்டன்ட். ஓகே, கான்காமிட்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பலனாக ஏற்படுகிற இல்ல தொடர்ந்து வருகிற. சரியா, ஸோ பலனாக ஏற்படுகிற அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இப்போ ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, ஸோ அதனால எனக்கு லாஸ் ஆஃப் மெமரி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குது, அது கூடவே இன்னொரு விஷயமும் பலனா இருக்கு இல்ல தொடர்ந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லலாமா, அதுதான் கான்காமிட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஹேப்பனிங் அட் த சேம் டைம் as something else, especially because one thing is related to or cause the other. அததான் இங்க சொல்ல வராங்க. ஸோ naturally accompanying or associated. ஓகே, ஸோ இதுல வந்துட்டு நவுனா அட்ஜெக்டிவா யூஸ் பண்றதுனால நம்ம இந்த naturally accompany ஆவறதோ அசோசியேட் ஆகிற ஒரு விஷயத்த சொல்ற லிங்க் ஆகுறது கனெக்ட் ஆகுறதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது இங்க அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணுவோம். இல்ல வந்து அந்த அந்த எக்ஸாக்ட் சிச்சுவேஷனை சொல்லும் பொழுது அதை நவுனா யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ he sought promotion without the necessary concomitant of hard work. ஓகே, ஸோ இங்க வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு வித்தவுட். ஓகே, ஸோ அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ப்ரொமோஷன் கிடைக்கும், பட் வித்தவுட் நெசசரி கான்காமிட்டன்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் சினோனிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொலாட்ரல் ஆர் ஆக்சசரி. Antonym is accidental. Okay, next word எடுத்துட்டீங்கன்னா காஸ்ட். ஸோ இங்க காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய காஸ்ட் கேட்டிருப்பாங்கல்ல, அது கிடையாது. இது வந்து காஸ்டிங் சம்திங். ஸோ ஒரு விஷயத்த எரிதல்னு சொல்லலாம், இல்லாட்டி இதுக்கு வந்து நிறைய விஷயம் ஒரு இதை வந்து நம்ம போடுறது டெலிகாஸ்ட் பண்றது அந்த மாதிரி கூட இங்க சொல்லிக்கலாம், காஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. ஸோ ஒரு ஆக்டரை கூட வந்து நீங்க அசைன் பண்ணி ஒரு ரோல்ல அவங்கள நடிக்க வைக்கிறீங்கல்ல, ஃபிலிம்லயோ ஷோலயோ இல்லாட்டி வந்து ஒரு பிளேல நடிக்க வைக்கிறத கூட காஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆர் an object made by shaping molten metal or similar material in a mold. So what is molten எடுத்துக்கிட்டீங்கன்னா liquefied. Okay, so ஒரு
மோல்டு உங்க கையில இருக்கு. ஏதாச்சும் ஒரு மோல்டு வச்சிருப்பீங்க. அதுல யூ ஆர் pouring a liquid where without pressures அது வந்து ஒரு ஷேப் குடுக்குதுல்ல. அத கூட இங்க வந்துட்டு காஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆர் an act of throwing something forcefully. ஸோ தூக்கி எறியறத கூட வந்து இங்க என்ன சொல்றாங்க? காஸ்ட் பண்றீங்கன்றீங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லா எறிகிறத சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த வேர்ட வந்து ஒரு நவுனா யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே நம்ம ஒரு மீனிங்கா சொல்றோம். ஓகே. ஸோ ஒரு ஓட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க? டிட் யூ காஸ்ட் யுவர் ஓட் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ டிட் யூ காஸ்ட் யுவர் ஓட்டுன்னும் போது அதை வேர்பா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஷி காஸ்ட் அ வெல்கமிங் ஸ்மைல் இன் ஹிஸ் டைரக்ஷன். ஸோ ஷி புட் ஃபோர்த் அ வெல்கமிங் ஸ்மைல். ஸோ இங்க வந்து அவ எப்படி வந்துட்டு இது பண்ணியிருக்கா, காஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. ஸோ சினோனிம் எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்பல்ஷன் அண்ட் ஹல். ஆன்டோனிம் இஸ் ரிட்டென்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் எவல்யூஷன். ஸோ எவல்யூஷன் பார்த்தோன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். என்ன? ஒரு லிவிங் திங் வந்து ஒரு மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற ஒரு டெவலப்மெண்ட் ஆர் ஒரு சேஞ்ச் இல்லைன்னா ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வர்றது, இது எல்லாமே நம்ம ப்ராக்ரஸ் ஆகிற எல்லா விஷயத்தையும் நம்ம எவல்யூஷனுக்கு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பிக்சர்ஸ் கண்டிப்பா நெட்ல நம்மளுக்கு அடிக்கடி பார்த்துட்டு இருப்போம். சரியா? ஒரு சின்ன சைஸ், பெரிய சைஸ், அது மாதிரி மாறி மாறி எல்லாமே வரல. அதோட எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. சரி. the way in which living things change and develop over living years. எப்படி வந்து ஒரு living thing வந்து it is changing அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. a gradual process of change and development. ஸோ இது வந்து கிராஜுவலா மாறுது பிகாஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல இருக்கிற மாற்றங்களை பத்தி ஒரு எவல்யூஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ எவல்யூஷன் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ்ல இருக்க அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. ஹியூமன் ஸ்பீஷீஸ்ல இருக்கிற எவல்யூஷன். ஸோ சின்னம் எடுத்துட்டீங்கன்னா என்லார்ஜ்மெண்ட் ஆர் ப்ரொக்ரெஷன். ஸோ இதெல்லாம் என்னது? எக்ஸ்பேண்ட் ஆகுது, இல்ல எக்ஸ்டெண்ட் ஆகுது, இல்ல ப்ரொக்ரெஸ் ஆகுது, growth ஆகுறது எல்லாமே நம்ம இதுக்கு சினோனிமா போடலாம். ஆன்டோனிம் இஸ் ஷ்ரிங்கேஜ். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஷேக்கிள். ஸோ ஷேக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நான் எக்ஸாக்டா சர்வ் பண்ணும்பொழுது நார்மலா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்பொழுது கையில வந்து விளங்க மாட்டுறாங்கல்ல, அதை வந்து ஷேக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த ஐ மீன் ஒரு என்ன சொல்ற மெட்டல்ல பண்ணியிருக்க ஒரு ரவுண்ட் திங் வந்து கட்டியிருப்பாங்க. வேற ஒரு செயின் கூட வந்து அதுல அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த பிக்சர் அப்படியே வந்து நெட்ல இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ஷேக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வீல் ரீட் திஸ் ஆல்சோ ஸோ தட் உங்களுக்கு புரியும். மெட்டல் ரிங் placed around a prisoner's wrist or ankle and joined by a chain. ஸோ இதை தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ விலங்கு மாட்டி கூட்டு போறது. A particular state, set of conditions or circumstances that prevent you from saying or doing what you want. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்மள வந்து பிரிவென்ட் பண்ற அந்த ஸ்டேட்டையுமே என்னன்னு சொல்றாங்க? நம்ம ஷேக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆர் டு டிப்ரைவ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகே. ஸோ அவங்களோட ஃப்ரீடம் வந்து இல்லாம அவங்கள முடக்கப்பட்டு போயிடுறாங்க. எப்படி? அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு ஷேக்கிள் போட்டு கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தே கேனாட் கோ எனிவேர். அவங்க வந்து தே ஆர் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் சம்திங். ஸோ அவங்களோட ஃப்ரீடம் டிப்ரைவ் ஆயிடுது. எஸ்பெஷலி ஆஃப் ஆக்ஷன் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ரிஸ்ட்ரிக்ஷன் ஆர் ஹேண்டிகேப்ஸ். ஸோ இந்த விஷயத்தை தான் இங்க கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The country struggling to free itself from the shackles of கொலோனியலிசம். ஓகே. ஸோ கொலோனியலிசம்ல கொலோனியல்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம. கொலோனியல்னா வேற ஒரு பிளேஸ்ல இருந்து நம்ம கண்ட்ரில வந்து கொஞ்சம் கொஞ்சமா பீப்புளை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மாத்திட்டே இருப்பாங்க அவங்க பக்கம். ஸோ கடைசியில வந்து அந்த பிளேஸ் எல்லாமே ஆக்குபை பண்ணி அவங்களோட கண்ட்ரியா ஆக்கிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அட் லாஸ்ட் வி காட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ கொலோனியல்ஸ்ன்றது பிரிட்டிஷ் கொலோனியல்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அவங்கள தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தானே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்க வந்து அதுல இருந்து வந்து ஃப்ரீ ஆயிருக்கு. ஸ்ட்ரகிள் டு ஃப்ரீ இட் செல்ஃப் ஃப்ரம் த ஷேக்கிள்ஸ். ஷேக்கிள்ஸ்னா அந்த அதான் அந்த கட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கட்டுன்னும் பொழுது வெறும் இண்டிவிஜுவல் நினைக்காதீங்க. அதை ஒரு பெரிய சென்டென்ஸா போடும் பொழுது இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி எல்லாமும் பேசுறாங்கல்ல. ஸோ அந்த பிரச்சனைகள். ஸோ அங்க ஷேக்கிள்ஸ் ஆஃப் கொலோனியலிசம் அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர் ஸ்டேட், அது என்ன ஸ்டேட்னு நம்ம
இப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல போட்டு பார்க்கலாம். ஒரு வேர்டா போடணும்னு அவசியம் இல்ல. நீங்க நீங்க விதவிதமா சென்டென்ஸை எழுதுங்க. ஓகே. பர்ட்டிகுலர் ஸ்டேட் இல்லாட்டி வந்து கண்டிஷன் ஆஃப் வாட் டு சே ஒரு ஸ்ட்ரகிளிங் கண்டிஷன் ஒரு ஹார்ட் சிச்சுவேஷன் இந்த மாதிரி போட்டு எழுதுங்க. அப்புறமா வந்து அதை ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி இந்த வேர்டை போடுங்க. ஓகே. அப்போ இந்த வேர்ட்லாம் நார்மலாக வந்துருச்சுன்னா இண்டு பேப்பரை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்த வேர்டுமே கஷ்டமா தெரியாது. ஓகேயா. ஸோ வாட் இஸ் சினோனிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேனக்கிள். ஸோ மேனக்கிள்னாலும் எக்ஸாக்டா இட் இஸ் ஷேக்கிள் ஒன்லி அதே விஷயத்தை தான் போட்டிருந்தாங்க. காஃப். ஸோ காஃப் இஸ் இந்த ஷர்ட்ல எண்ட் ஆகும்பொழுது நம்ம போட்டிருப்பாங்கல்ல அதை வந்து நம்ம காஃப் தானே சொல்லுவோம். ஓகே. ஆண்டனம் இஸ் ஃப்ரீ. ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் aspiration. So what is aspiration னா நமக்கு தெரிஞ்சது என்னது what we aspire to be. ஓகே. ஸோ நான் வந்து நாளைக்கு ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆக போறேன், இல்லாட்டி நான் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆக போறேன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆஸ்பிரேஷன் நம்ம கிட்ட இருக்கும். அதாவது எய்ம், கோல், டார்கெட்ஸ் வாட் எவர் அது எல்லாமே நம்மளோட ஆர்வம் நம்மளோட டிசைரை வச்சு நம்ம சொல்றோம். ஆனா இதுக்கு இன்னும் ஒரு 2 மீனிங் கூட அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா மெடிக்கல் டேர்ம்ஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு பாடியில எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஃப்ளூயிட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த ஃப்ளூயிட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஆஸ்பிரேஷன் மெத்தட்ல தான் எடுப்பாங்க. வேர் they'll put the injection and take out the liquid. அதை வந்து ஆஸ்பிரேஷன்றாங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்ல. அண்ட் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா கான்சனன்ஸை வந்து நம்ம ஒரு சில லெட்டர்ஸ்ல சொல்லும் பொழுது அதுல வந்து நம்மளுக்கு காத்து ப்ளோ ஆகுதுல அதை வந்து ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பிரேஷன் ஆஃப் த லெட்டர் H இன் ஹவுஸ். ஹவுஸ்ன்னும் பொழுது அந்த ஏர் பஃப் ஆகுறத அப்படி சொல்றாங்க. சேயிங் அ கான்சனன்ட் அந்த ஹெச் அப்படின்றத கிவ்ஸ் அவுட் அ பஃப் ஆஃப் ஏர் அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஆர் இந்த விஷயம் என்னது aspiration of stomach fluids. So stomach fluids எடுக்கிறதுக்கு வந்து aspiration process. or இங்க வந்து the needs and hope of the people, aspiration or desires of the people கூட சொல்லிக்கலாம். what is synonym? eagerness or passion. antonym is apathy அப்படின்ட்டு சொல்லலாம். okay. next word invigorate. ஸோ invigorate அப்படின்னா திடப்படுத்து இல்லை உற்சாகமூட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ திடப்படுத்துறதுனா எப்படி ஒரு ஒருத்தவங்களை வந்து என்ன பண்றோம் நம்ம ஹெல்த்தியரா ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா, பலப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லலாமா, ஃபார்ட்டிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லலாமா. இது எல்லா வேர்டும் உங்களுக்கு படிச்ச எல்லாம் என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் சொல்லி பாருங்க அந்த வேர்டுக்கு வருதா அப்படின்ட்டு. ஓகே. ஸோ டு மேக் சம் ஒன் ஃபீல் ஃப்ரெஷர், healthier and more energetic. okay. so energized இருக்கிறது, refreshed இருக்கிறதுன்னு சொல்லலாம். to make a situation and organization efficient and successful. it is not only for an individual, it is also for a ஆர்கனைசேஷன். சரியா. அதை எப்படி வந்து நம்ம எஃபிஷியண்டா ஆக்குறோம், ஒரு இண்டிவிஜுவல்னா ஹெல்த்தியா வைக்கிறோம், ஆர்கனைசேஷனா எஃபிஷியண்டா கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல் ஆக்குறத சொல்றாங்க. ஓகே. ஸோ அதுதான் இன்விகிரேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. we were invigorated by our walk. ஸோ நான் வாக் போயிட்டு வந்தோன்னா ஐ வாஸ் ரிஃப்ரெஷ்ட், ஐ காட் எனர்ஜைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எனர்ஜைஸ்ன்னு பேசும்பொழுது இங்க இடியில இருந்தா நம்ம என்ன பண்ணணும், எனர்ஜைஸ்டுன்னு தான் நம்ம யூஸ் பண்ணோம். சரியா. ஓகே. ஸோ சினோனிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா galvanize or rejuvenate. okay. so next antonym is dissuade. okay. next word is extent. ஓகே. ஸோ எக்ஸ்டென்ட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நீடித்து இல்லை இன்னும் நடப்பில் உள்ள. ஓகே. எக்ஸிஸ்டிங் ஆன ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சரியா. ஸோ எக்ஸ்டிங்க்ட் வேற, அது இன்னும் வந்து இனிமே இருக்காது உயிரோட அப்படின்னு எக்ஸ்டிங்க்ட் சொல்லுவோம். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா டிஃப்ரென்ஸை சொல்லுவோம். இங்கே வந்து கொடுத்துருக்கிறது எக்ஸ்டென்ட். ஓகே. சரி. சம்திங் வெரி ஓல்ட் தட் இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பழைய காலத்து ஒரு புக் இருக்கும், அந்த புக்கை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது என்னோட தாத்தா படிச்ச புக், பட் இட்ஸ் ஸ்டில் லைக் நாங்க வந்து எல்லாம் அதை வச்சு தான் ஃபாலோ பண்றோம். இல்லாட்டி ஒரு லெட்டர். ஓகே. ஸோ ஒரு லெட்டரை வந்து இப்பவும் அந்த லெட்டர் படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்றது கூட அது ஒரு எக்ஸ்டென்டான ஒரு விஷயத்த நான் இப்பவுமே இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. அப்படி இல்லாட்டி நீங்க we have some extant parish records from the 16th century னும் போது இந்த சர்ச் இருக்குல்ல, ஸோ சர்ச்சோட எக்ஸ்டென்ட் ரெக்கார்ட்ஸ்னா பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து 16th சென்ச்சுரியில் உள்ளது எல்லாமே வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. a limited number of documents from the period are still extant. ஸோ இங்கே வந்து a limited number of documents பற்றி பேசியிருக்காங்க. இதுவும் கிராமட்டிக்கலாகவும் நான் உங்களுக்கு டெய்லி வீடியோவில் இந்த a number of அப்படின்றத பத்தி பேசியிருப்போம். the number ofக்கும் a number ofக்கும் வித்தியாசமும் பேசியிருக்கோம். சினோனிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா contemporary or extant. okay. existent. okay. antonym is dead or it is non-existent. okay.
நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கன்வென்ஷன். கன்வென்ஷன் எடுத்தாலே நம்மளுக்கு நல்லா தெரியும். கூட்டம் நெறைய பேர் இருப்பாங்க. ஒரு மாநாடுன்னு சொல்லுவாங்க. இத வந்து இது எதோடலாம் ரிலேட் பண்றாங்கன்னா, நம்ம காலேஜ்ல ஒரு கூட்டம் கூடுறாங்கன்னா, அத சிம்போசியம் சொல்லலாமா? இல்லாட்டி வந்து ஒரு கான்வகேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லலாமா? அப்புறம் வந்துட்டு ஒரு கான்க்ளேவ், அதாவது ஒரு பிரைவேட் மீட்டிங், அதுவும் வந்து கூட்டம் கூடி தான் பண்ணுவாங்க. ஒரு ட்ரீட்டி, அக்ரீமெண்ட் போடுறது, இது எல்லாமே நம்ம கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? So a large formal meeting of people who do a particular job or have a similar interest, or a large meeting for a பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதோட சினினம்ஸா இருந்த ஒரு விஷயம். இது எல்லாமே நம்ம டெய்லி செஷன்ல இருக்கு. ஓகே. ஸோ ஷீ இஸ் அ யங் விமன் ஹூ என்ஜாய்ஸ் ஃப்ளாய்டிங் கன்வென்ஷன். ஸோ வாட் இஸ் ஃப்ளாய்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ கன்வென்ஷனை மீறுது, மாநாட மீறுதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. சினோனிம் எடுத்துட்டீங்கன்னா அசம்பிளேஜ் ஆர் கேம்பெக். ஓகே. ஸோ இது கூட கேம்பெக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேம்னா வந்து அந்த நத்தைன்னு சொல்லுவாங்கல்ல, சாப்பிடுற நத்தை. ஸோ அதுக்காக இங்க ஒரு கூட்டம் கூடியிருக்காங்க சாப்பிடுறதுக்காக. அது மட்டும் இல்லாம சில சீ ஃபுட் சாப்பிடுறதுக்காக. ஆண்டோனிம் எடுத்துட்டீங்கன்னா டிஸ்கார்ட். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்ட்ரைடு. ஸ்ட்ரைடுனா என்ன அர்த்தம்னா முன்னேறு அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஸ்டெப் ஆர் ஸ்டேஜ் இன் ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் அன் எய்ம், வாக் வித் லாங் டிசிசிவ் ஸ்டெப்ஸ் இன் அ ஸ்பெசிஃபைட் டைரக்ஷன். ஸோ நம்ம வைக்கிற கால் ரொம்ப உறுதியா இருக்கு, அதாவது நிறைய அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் இருந்தாலும் நம்ம வைக்கிற கால் வந்து ஸ்டெப் வந்து இட் இஸ் வெரி டிசிசிவ். வாட் இஸ் டிசிசிவ்னா உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ முன்னேறதுக்கான படி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரைட் பண்றோம். குரூப் ஹேஸ் மேட் ஸ்ட்ரைட்ஸ் டு எக்ஸ்பேண்ட் இன்டர்நேஷனலி. ஸோ இவங்க போட்டிருக்க எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கு, மேட் ஸ்ட்ரைட்ஸ் டு எக்ஸ்பேண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்ற அளவுக்கு இருந்திருக்கு. ஓகே. அ ஸ்டெப். ஓகே. அ ஸ்டெப் ஆர் அ ஸ்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. இங்க வந்து சினோனிம்ஸ் வந்து ட்ரைப்ஸ் அண்ட் ட்ராம்ப். ஓகே. ஆண்டோனிம் இஸ் ரிட்ராக்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் அப்பத்தி. ஸோ அப்பத்தினா என்னது, அக்கறை இல்லாம இருக்கிறது, இல்ல உணர்ச்சியே இல்லாம இருக்கிறத நம்ம அப்பத்தின்னு சொல்லுவோமா. ஸோ இதை வந்துட்டு நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட பிஹேவியர், அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஃபீலிங் இல்ல, எமோஷன் இல்ல, ஆர் எந்தூசியாசம், இது எல்லாமே இட் இஸ் லாகிங். ஓகேயா. ஸோ அதை தான் வந்து அப்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேயா. சரி. ஸோ அப்போ இங்க வந்து எக்ஸாம்பிள் எப்படி போட்டிருக்காங்கன்னா, வைட் ஸ்ப்ரெட் அப்பத்தி அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு ஒரு உணர்ச்சி இல்லைன்னா அக்கறையே இல்லாம இருக்கிறது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. சினோனிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெத்தார்ஜி ஆர் லெத்தார்ஜிக். ஸோ அலூஃபா இருக்காங்க அப்படின்வாங்கல்ல. ஆண்டோனிம் வந்து சிம்பத்தி. ஓகே. சிம்பத்தினா ஐ ஃபீல் வெரி பிட்டி அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ ப்ரொப்பகேட்னா என்ன ஆகும், என்ன அர்த்தம்னா பிரச்சாரம் பண்றது, இல்லை ஒரு விஷயத்த பரப்புறதுக்கு நம்ம ப்ரொப்பகேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்துட்டு ஒரு ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸை கூட ப்ரொப்பகேட், அதாவது விருத்தி செய் அப்படின்னு ஒன்று தமிழ்ல கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அவங்களோட ஜென்ரேஷனை இன்னும் பெருசாக்குறத. ஓகே. ஸோ அதை தான் வந்து breed specimens of plant or animal by natural process from the பேரண்ட் ஸ்டாக், அதை வச்சு வந்து ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு இங்க சொல்றாங்க. ஆர் ஸ்ப்ரெட் பண்றது, இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து ப்ரொப்பகேட் பண்றோம், ஸ்ப்ரெட் பண்றோம், ஐடியாஸ் தியரிஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றத கூட இங்க ப்ரொப்பகேட் சொல்றோம். அடுத்தது டிரான்ஸ்மிட் சம்திங் சச் அஸ் சவுண்டோ லைட்டியோ த்ரூ ஒரு மீடியாவோ இது மூலியமாவும் பண்றதையும் வந்து ப்ரொப்பகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஸ்ப்ரெட், சர்க்குலேட் ஆர் நீங்க வந்துட்டு ப்ராட்காஸ்ட், இது எல்லாமே நீங்க ப்ரொபகேட் பண்றீங்கன்ட்டு சொல்லலாம். ஓகே. ஸோ தே ட்ரை ப்ரொபகேட்டிங் யுவர் ஓன் ஹவுஸ் பிளான்ஸ் ஃப்ரம் கட்டிங். ஸோ இங்க வந்து ட்ரை இன்க்ரீசிங் யுவர் ஓன் ஹவுஸ் பிளான்ஸ் ஃப்ரம் கட்டிங். ஓகே. ஸோ சினோனிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெசிமினேட், promulgate. Okay. Antonym is deplete. Next word lofty. So ஓகே. ஸோ லாஃப்டி பார்க்கலாம். லாஃப்டினா என்னது, உயரமான. ஓகே. இல்லை உயர்ந்து இருக்கிற ஒரு விஷயம். ஸோ உயரமானு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஃப்டி மவுண்டன்ஸ், ரொம்ப டாலாக இருக்கும்ல, அதை லாஃப்டி மவுண்டன் சொல்லலாம். வாட் இஸ் உயர்ந்து இருக்கிறதுனா, உயர்ந்த ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்கல்ல, நல்ல குவாலிட்டியாக உள்ள அந்த மாதிரி இருக்குன்னும் பொழுது அவங்க உயர்ந்த ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க, காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை தே ஹாவ் என்ன சொல்கிறது லாஃப்டி டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உயர்ந்தன்னு சொல்லுவோம். ஸோ டால் ஆர் ஜெயண்ட் மாதிரி இருக்காங்கன்னும் போது ஒரு லாஃப்டி மேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா. ஸோ வெரி ஹை அண்ட் இம்ப்ரெசிவ். ஓகே. ஸோ மேக்னிஃபிஷியன்ட் ஆர் மெஜஸ்டிக் அப்படின்னு நம்ம பொழுது வெரி இம்ப்ரெசிவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்களா, மெஜஸ்டிக் சொல்லுவாங்க. அற்புதமாக இருக்கிறத மேக்னிஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்கல்ல. அது எல்லாமே இதுக்கு
சினனமா யூஸ் பண்ணலாம். The very less lofty customers of the bar. ஸோ பாருக்கு வந்து very less lofty customers. ஸோ இங்க வந்து உயரமான நான் சொல்லியிருக்காங்க இல்ல. ஸோ அங்க வந்திருக்கிறவங்க யாரும் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியா இல்ல, உயர்ந்து இல்ல அப்படின்ட்டு மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சினனம் எடுத்துட்டீங்கன்னா soar or tower. Antonym is unobtrusive. ஓகே, percolate. ஓகே, percolate அப்படின்னா என்ன அர்த்தம்னா கசி இல்லனா ஊறுற ஒரு விஷயத்த இங்க சொல்றாங்க. அப்போ to move gradually through a surface that has very small holes or spaces in it. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு காஃபி ஸ்டோரி சொல்லியிருந்தேன்ல, ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு. ஸோ அது மேலே சுடு தண்ணி ஊற்றும் பொழுது எப்படி அது கசிஞ்சு கீழே வருது, நம்ம டிகாஷன் எடுத்து பால்ல போட்டு பண்றதுக்கு. ஸோ அந்த ப்ரொசீஜரை நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது, பர்க்குலேட் ஆகுது, ஸோ ஃபில்டர் ஆகுது, இல்லை ட்ரெயின் ஆகுது, ட்ரிப் ஆகுது, எல்லாமே நம்ம பர்க்குலேட்டுக்கு சொல்லலாம். ஸோ த வாட்டர் பர்க்குலேட்டிங் த்ரூ த சாயில் மே லீச் அவுட் மினரல்ஸ் அப்படின்னா மே பாஸ் அவுட் மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சிரனம் வந்து ஊஸ் ஆகுது, இல்லை பெர்மியேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஆன்டனிம் இஸ் லாங்கிஷ். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சைக்கி. ஓகே, சைக்கினா மனநோய். ஓகே, ஒருத்தவங்களோட மைண்டு இல்லாட்டி அவங்களோட டீப்பஸ்ட் தாட்ஸ், ஓகே, ஃபீலிங்ஸ் ஆர் அவங்களோட பிலீவ்ஸ், இது எல்லாத்தையும் தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு குரூப், இதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மனநோயினோட மனநோயாளின்னு நம்ம ஆக்கிடக்கூடாது. ஓகே, ஸோ சைக்காலஜியோட ஒரு ஸ்டடியே வந்து சைக்கி பற்றி தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ மேல் psyche, their childhood made them to understand the human psyche and to help others. Okay, ஸோ ஹியூமனோட மைண்டு, அவங்களுடைய டீப்பஸ்ட் தாட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தேர் சைல்ட்ஹுட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சினோனிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சப்ளிமினல் அண்ட் டபுலா ரஸே. ஆன்டனிம் இஸ் physicality. ஓகே, சரி. ஸோ we've come to the end of the session. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து இந்த செஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் பிங் மீ இந்த கமெண்ட். ஸோ கீப் சென்டிங் த வேர்ட்ஸ். ஸோ அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக பார்ப்பீங்க. தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.